ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ஒரு வீடியோ போச்சு, அதாவது எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவை கவுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவை மாயா உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கல, அவங்கள வச்சு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா நடக்கும்போது அவங்கள எட்டு உதைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா சுதாரித்த உடனே அதை அப்படியே மாற்றிருப்பாங்க. அந்த வீடியோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதாவது உங்களை விட நான் எதில் பெட்டர் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. அதில் எல்லாருமே பேசுனாங்க. அதில் தினேஷ் ரொம்ப பொங்கிட்டாப்பில். எதுக்காக அப்படி பொங்குறாரு? அதுவும் குறிப்பாக அர்ச்சனா கிட்ட பயங்கரமாக பொங்குறாரு. அர்ச்சனா பேச விட மாட்டார். இங்கே டாஸ்க்கில் இதை தான் பேசணும், மற்றவங்க பேசுறதுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. ஏன்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மணி பேசினார், வண்டியாக அவரோட விஷயங்கள் அங்கே எடுத்து வச்சார். அதுக்கெல்லாம் வாயை ஆண் தாந்து பார்த்தீங்க. விஷ்ணு பேசினாப்புல, மாயா பேசினாங்க, அப்போல்லாம் வாயை ஆன்னு பார்த்துருந்தீங்க. ஏன் அர்ச்சனை பேச வந்தவொடனே இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? ஏன் அர்ச்சனை ஏதாவது உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்கள் குடி ஏதாவது கெடுத்து விட்டாங்களா? எதுவுமே பண்ணலையாப்பா. ஏன்ப்பா உண்மையிலேயே இது வரைக்கும் முன்னாடி மாயா மேலே காண்டா இருந்தீங்க. அந்த ஒரு பரமபதம் அந்த டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க்கு அப்புறமா உங்களுடைய இப்போ நடவடிக்கைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கப்பா. ஏன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, அதாவது டென்ஷன் ஆகிட்டு ப்ரொமோவில் காமிச்சவர் போயிட்டு திரும்ப வந்தவங்க அந்த டாஸ்க் ஆரம்பித்து செஞ்சு விட்டாங்க. கிளிச்சாங்க. செம மாதம் இருந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த பொண்ணு சோர்வடையக்கூடாது. சோர்வடையாமல் இந்த மாயாவே நம்பாமல் தனியாக அவங்களோட கேம் 4-5 நாள் இருக்குது. அந்த 5 நாள் செம மாதம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அவங்க பாட்டு அவங்கவுங்க லைஃப் வாழ போகிறாங்க. ஸோ அதுதான் என்னோடய கருத்து. பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, சரி நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டீங்களா, பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தினேஷ் ஆரம்பித்தாங்க. என்னன்னா, நான் ஒரு தண்ணி கேட்டேன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா நான் வாங்கி குடிச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுவேன். ஆனால் அவர் தண்ணியை வாங்கினார்னா அதை யோசிப்பார். என்னென்னா, இப்போ கொடுக்குறவங்க ஏன் அன்னைக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துக்குலாம் அப்படியே கேமை ஓவராக திங்கிங் பண்ணி ஓவராக பண்ணுவார். அந்த மாதிரி பழக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாதுன்ற மாதிரி செஞ்சு விட்டாங்க. ரெண்டாவது பற்றினா விஷ்ணுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அடுத்தவங்க போட்டை எப்படி கவுக்கலான்ற விஷயத்தில் தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பார். தவிர மற்றபடி அவரோட போட்டை எப்படி பாதுகாப்பாக ஓட்டணுன்றது அவர்கிட்ட இருக்காது. பட் அவரை விட நான் பெட்டர். அந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. நான் என்னோடய போட்டை தான் நான் ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க. மணிக்கு ஏன்னா மணி நான் முதல்ல சொல்கிறது தான், மணி இது வரைக்கும் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி, யாரோட மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணதே கிடையாது. இன்றைக்கெலாம் மணி தர்றாமல் நம்ம மாயாவை கிழிச்சாப்புல. மாயாவோட ஃபேஸே மாறி போச்சு. செம மாதம் இருந்துச்சு. மணிக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட வச்சுருந்தீங்க உங்களோட நட்பை. அந்த மாதிரி நான் கிடையாது. நான் பல இதில் நான் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜயை தரமாக வச்சு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா விஜய் டிவியில் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 8 பாயிண்ட் எடுத்து சண்டே மட்டும் எடுத்து பேசுவார். ஆனால் உங்களை மாதிரி நான் கிடையாது. சண்டே மட்டும் பேச மாட்டேன், வீக் டேஸ்லையும் பேசுவேன், எல்லா நேரத்தும் பேசுவேன், நான் புலம்பிகிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட கேம், சரிங்களா அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க. ஏன்னா விஜய் அப்படி தான் கம்முன்னு இருப்பார். ஆனால் அங்கே பேசும்போது, அதுவும் இன்றைக்கெலாம் அந்த டாஸ்கில் பேசும்போது மணி கோரியோகிராஃபி பண்ணலையா? அடா பாவிகளா, மணி எவ்வளோ கோரியோகிராஃபி பண்ணி விசித்ரா சொல்கிறாங்க நான் இந்த ரியாலிட்டி ஷோவில் ஆடினேன்னா அதுக்கு காரணமே மணின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் பார்க்காம நம்ம மாயா பூர்ணிமா பின்னாடியே பார்த்துட்டு போனால் அப்புறம் எப்படி இதெல்லாம் தெரியும் இருக்கு? இவரெல்லாம் பேசுகிறார் பேச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக மாயா கிட்ட சொன்னதாக ரொம்ப காண்டாயிடுச்சு இந்த அர்ச்சனா பண்ண வேலைகள். என்னென்னா, நீங்கள் என்னோட பெட்டரான பிளேயர்னு சொல்லிட்டு டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்துச்சு. அங்கேயும் நல்லா செய்யணும் என்னோடய கருத்து. ஏன்னா உங்களோட இண்டிவிஜுவல், அதை உங்களோட தனித்தன்மையாக அங்கே தான் இருக்குது. அதை மாற்றக்கூடாது. பட் மற்றபடி யாரெல்லாம் இவங்களை செஞ்சாங்களோ எல்லோரும் செஞ்சாங்க. செம மாதம் இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.